வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தேதியினுடைய அடிப்படையை வச்சும் ஜாதக ரீதியாகவும் பொது பலனை பார்ப்போங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தேதியில் பிறந்தவங்க எல்லாருமே 1ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவங்க. 1 அப்படின்னு சொன்னாலே அது சூரியனை குறிக்கும். பொதுவாக இந்த 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா புகழுக்கு மயங்கக்கூடியவங்க. இவங்க எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அது ஃபெயிலியர் ஆகாது. இவங்க கவர்ச்சியான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க. முகம் ரொம்பவே கவர்ச்சியாக இருக்கும். நல்ல ஆளுமை திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய சிந்தனையாக இருக்கட்டும், அறிவாற்றல் எல்லாமே மற்றவங்க ஆச்சரியப்படுற விதத்தில் தான் இருக்கும். சரி, இப்போ ஜாதகத்தினுடைய அடிப்படையை வச்சு பலன்களை பார்ப்போங்க. பொதுவாக இந்த 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறது, அதாவது லக்னாதிபதி பலம் பெற்ற நிலையில் இருக்குது அப்படின்னாலே இந்த ஜாதகர் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு இருப்பார். அதாவது லக்னாதிபதி ஆட்சி பெற்ற நிலையிலையோ இல்லைன்னா உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அப்படி இல்லை அப்படின்னா லக்னாதிபதி 1, 5, 9, 11 இருக்குது அப்படின்னாலுமே இந்த ஜாதகர் ஒரு நல்ல ஒரு மேன்மையான லெவலில் இருப்பார். அடுத்ததாக இவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது இல்லைன்னா உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அப்படி இல்லை அப்படின்னா சூரியன் இவங்களுடைய லக்னத்தில், அதாவது 1ஆம் இடத்துல இருக்கிறது 5, 9, 11 இந்த இடத்துல இருந்தாலுமே இந்த 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய மேன்மையான லெவலில் இருப்பாங்க. அடுத்ததாக சொல்ல போனோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு 2-3 கிரகங்கள் இவங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலுமே இந்த ஜாதகர் ஒரு மேன்மையான லெவலில் இருப்பார். அதாவது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தாலும் இந்த ஜாதகர் மிகப்பெரிய மேன்மையான லெவலில் இருப்பார். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்து இந்த 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதாவது 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னாலே இவங்களை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு செல்வந்தராக இருப்பாங்க. இவங்கள கீழேயே விடாது. இன்னும் சொல்லப்போனால் இவங்களில் நிறைய பேர் மருத்துவமனை வச்சு நடத்துறது, ஒரு கல்லூரி வச்சு நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் இந்த அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா பொதுவாக இவங்க அரசியலில் ஏதாவது ஈடுபடணும், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்து செய்கிறது, டெண்டர் எடுத்து பண்ணுறது, அரசியல்வாதியோட தொடர்பு வச்சுக்கிறது, அவங்களோட நட்பு வச்சுக்கிறது, ஒரு பெரிய விஷயத்தை தலைமை தாங்கி நடத்துறது, ஒரு கோயில் எடுத்து திருப்பணி பண்ணுறது, ஒரு கோயில் எடுத்து கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் தாங்க பண்ண முடியும். 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் நான் சொன்ன அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய வீட்டில் இவங்க கடைசி பிள்ளையாக இருந்தால் கூட இவங்கள்ட்ட தான் எல்லா விதமான விஷயங்களும் கேட்டு அவங்க குடும்பத்தில் பண்ணுவாங்க. தம்பிக்கிட்ட கேட்டு செய்வோம், அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு குடும்பத்துலேயும் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையோடையும் இருப்பார். இவங்க வேலைக்கு போனாலும் ஒரு தலைமையான பொறுப்பில் தான் இவங்க இருப்பாங்க. இவங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் சொற்பொழிவாற்றுறதா இருக்கட்டும், ஆன்மீக ரீதியாக மற்றவங்களுக்கு கைட் பண்ணுறது, இது எல்லாமே இவங்களால் பண்ண முடியுங்க. இந்த 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் இந்த அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய தகுதிக்கு மீறி இருக்கவங்க இவங்களுக்கு உதவியாளராக இருப்பாங்க. எப்பவுமே இவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, இவங்க மற்றவங்கள அரவணைச்சி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இது இல்லாமல் இவங்க படிப்புக்கு உதவி செய்கிறது, மற்றவங்களுக்கு மருத்துவ ரீதியாக உதவி செய்கிறது, இது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. அவங்கவுங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையை பொறுத்து இவங்க அந்த ஏரியாவில் இவங்க பப்ளிசிட்டியாக இருக்கிறது, மாவட்ட ரீதியாக பப்ளிசிட்டியாக இருக்கிறது, அப்படி இல்லைன்னா உலக ரீதியாக இவங்க புகழ் வாய்ந்து இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க. அடுத்ததாக சொல்லப்போனால் இந்த 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் பலமாக இருக்குது, அப்படி இல்லைன்னா சூரியன் பலமாக இருக்குது அப்படின்னா இவங்க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் இவங்க அடைச்சிருவாங்க. அடுத்த ஒரு அமைப்பை நான் சொல்கிறேன். அதாவது இந்த 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதாவது 1, 10, 19 இந்த தேதியில் பிறந்தவங்க ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க, சிம்ம ராசியாக இருக்கிறது, சிம்ம லக்னமாக இருக்கிறது, இல்லைன்னா லக்னாதிபதி சிம்மத்தில் இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த ஜாதகர் மிகப்பெரிய மேன்மையான லெவலில் இருப்பாருங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜாதகர் மதியம் 12:30 மணிக்குள்ளார, அதாவது உச்சி பொழுதுக்குள்ளே பிறந்திருக்காரு அப்படின்னாலுமே இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்புங்க உங்களுக்கு. அடுத்ததாக இந்த 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பிரதம திதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னாலுமே அது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க.
இவங்கள பொறுத்தளவுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு இடம் கொடுக்கறது, கோயிலுக்கு இடம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கங்க. ஆக மொத்தம் நான் அந்த 1ஆம் எண் ஆதிக்கத்தில பிறந்தவங்களுக்கு தேதியினுடைய அடிப்படையை வச்சும், ஜாதக ரீதியாவும் நான் பொது பலன்கள் சொல்லியிருக்கேன். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.